ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கேம்மா போகிறோம்? கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காரில் திருச்செந்தூர் முருகர் சாமியை வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சாமியாக பார்க்க போகலான்னு சொல்லி எல்லாருமே ஆவலுடன் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில டைமில் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் நல்லபடியாக திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டு சாமி தரிசனம் வாங்கிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு திரும்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சேரணும். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து வேண்டிக்குவாங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். ஸோ அதனால் வாங்க நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போகும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட். ரெடியாம்மா? நீ ஏதாவது பேசுறியா? போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரெடியாம்மா? ஓகே. ஐயோ, 2 நிமிஷமா போயிடுச்சு. 2 போயிடுச்சு. மட்டும் நம்ம வாங்கி வச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து தொப்பூர் டோல்கேட் வந்து இப்போ கிராஸ் பண்ணுறோம். ஓகே, சேலம் திண்டுக்கல் டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹில்ஸில் வந்து அப்படியே கீழே இறங்கும்ல. ஸோ அந்த லொக்கேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் ஜோன். எப்போவுமே எல்லாருமே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது, பட் ஆனால் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல தான் ஆக்சுவலி நிறைய ஆக்சிடெண்ட் வந்து ஆகிறது. நிறைய நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வராமல் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த டவுன் இறங்குது. இனிமேல் வந்து போயிட்டே இருப்போம். பார்க்கலாம், நம்ம போக போக அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 11 o'clock 11 PM நைட். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் பாருங்க ஆக்சிலேட்டரில் காலை எடுத்துட்டேன், அதுவாக ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு டவுன் பாருங்க, ரொம்ப ஸ்பீடு. ஆக்சுவலி சேலம் டோல்கேட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5 to 10 minutes சேலம் ரீச் ஆகிடுவோம். சேலம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, முனியப்பன் டெம்பிள் தானே. ஸோ முனியப்பன் டெம்பிளில் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் முனியப்பன் டெம்பிள். பார்த்தீங்க அப்படின்னா முனியப்பன் வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி திருக்கோயில், ஜாகீர் அம்மாபாளையம், சேலம். ஸோ இப்போ வந்து உள்ளே போகிறோம். கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நேராக போயிட்டு காருக்கு வந்து சிம்பிளாக ஒரு பூஜை போட்டு வரலாம். வந்து பார்த்திங்கன்னா சேலமில் அந்த முனியப்ப வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி திருக்கோயிலில் இருக்கும், ஜாகீர் அம்மாபாளையம், சேலம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து காருக்கு வந்து வர்ற வழியில் காருக்கு வந்து பூஜை போட்டு டிஸ்டி வந்து கழிக்கிறாங்க. அது ஒன்று ரொம்ப ஸ்பெஷலான கோயில். ஸோ நிறைய பேர் வர்றவங்க அதை பார்க்காம போகிறதுல போல். ஸோ அதுவே அதே மாதிரி டைம் வந்து இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. இந்த 12 o'clock இல்லம்மா, 11:30 என்ன டைம் ஆனாலுமே இங்க பாருங்க எவ்வளவு
எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய காரு. ஸோ நம்ம காருக்கு வந்து பூஜை போட்டு போகலான்னு சொல்லி பிளானிங்கில் இருக்கோம். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பூஜை போட்டு கிளம்பலாம். எல்லாமே வந்து போய் இப்போ சாமி கும்பிட்டு திருஷ்டி வந்து சுற்றிட்டு கயிறு கட்டிட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ வேண்டிக்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காமா? ஓகே, நீங்களும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வணங்கிட்டு வேண்டிக்கிட்டு நீங்களும் கிளம்புங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், வெண்ணங்குடி சேலம் முனியப்ப சாமி திருக்கோயில் தானே? ஓகே சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல கிராஸ் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டரில் ஒரு டீ ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ அப்படியே டீ காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஓகேவா? மேடம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. என்ன மேடம், என்ன அப்படியே உட்காந்துட்டே தூங்குறாங்க போல இருக்குது? நான் கூட ஓகே. பெரிய புள்ள கூட தூங்கிச்சு, சின்ன புள்ள தூங்கவே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடல. 8:30க்கு வந்து கார்ல ஏறினாரு, இது வரைக்குமே தூங்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நான் அப்பா வந்து கார் டிரைவ் பண்றத வந்து அவரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தூங்காம கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டாங்க. கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணிட்டாரு போல இருக்கு. ஸோ எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்படியே சரி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு டீ சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரைக்கு போயிட்டு அங்கே ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும் திருச்செந்தூர். பார்க்கலாமா? சூடாக ஒரு காஃபி. எந்த ஊர் காஃபி தெரியுமா? திண்டுக்கல் காஃபி. அதானே திண்டுக்கல்? ஆமாம், திண்டுக்கல்ல வந்து என்ன ஸ்பெஷல் முக்கு? பிரியாணி ஸ்பெஷல் அப்படின்னு நான் டீ சாப்பிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைம் நமக்கு 2:30 2:40 டைம். இப்போ 2:40 AM. ஸோ சூடாக காஃபி நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காஃபி சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரை தான். மதுரைக்கு போயிட்டு அங்கே ஒரு டீ சாப்பிடுவோம். மேல இருக்கு ஒரு நிமிஷம். விமான நிலையம் திருநெல்வேலி ஸ்ட்ரெயிட். எங்க பாரு, இங்க காமிக்க ரைட் சைடு. இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்கு. தூத்துக்குடி துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா 340. திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா 175 கிலோமீட்டர் வந்து இருக்கு. டைமிங் அரைவல் டைம் வந்து 6:55. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு டைமிங் கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லாங் ட்ரைவ். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் என்ன ஒரு மேக்ஸிமம் 6:55ன்றது ஒரு 6 o'clock ரீச் பண்ணலான்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரீச் ஆகிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 84 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:55 AM. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ தூக்கம் வந்து கண்ணை சொக்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா கண்டினியூஸாக டிரைவிங்கில் இருந்ததுனால கண்ணு கொஞ்சம் ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அதனால 10 நிமிஷம் லைட்டாக தூங்கிட்டேன் ஒரு சைடில் காரை ஓரம் கட்டிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர் இருக்குது. வித்தின் ஒரு 1 ஹவரில் அதை வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தூத்துக்குடி நியர்பை வந்துட்டோம். இங்கே ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாவெல்லாம். தூத்துக்குடி ரைட் சைடில் பாருங்கள் அந்த விண்மில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒசூர்லேருந்து.
திருச்செந்தூருக்கு. டெய்லியில் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரதுக்கு, கொஞ்சம் டீ காஃபி சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ரெஸ்ட்டு கூட எடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 8 o'clock. திருச்செந்தூரில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஷார்ப்பாக 8 o'clock ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு மேலே போக போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.